So, இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா OnePlus Bullet Wireless Z2 லாங் டர்ம் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நான் இந்த OnePlus Bullet Wireless Z2 வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1.5 இயர்ஸா வந்து பிரைமரி நெக் பேண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல நமக்கு வந்து 2000 ரூபாய் பிரைஸ்ல வித்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 1400 அந்த பிரைஸ்க்கே வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது. 1400 ரூபாய் கொடுத்து OnePlus Bullet Wireless Z2 வாங்கலாமா இல்ல 1800 ரூபாய் பிரைஸ்ல வந்து CM1 நெக் பேண்ட் ப்ரோ வந்து வாங்கலாமா அப்படி சொல்லி பார்க்கலாம். சோ गाइस வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். First of all, இந்த ப்ராடக்ட் ஒரு குயிக் அன்பாக்சிங் வந்து பார்த்தலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மேலே உங்களுக்கு வந்து நெக் பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ள ஒரு சார்ஜர் கேபிள் வந்து இருக்கு. தென் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெட் கேபிள் கிளப்க்கான கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. தென் யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி பாக்ஸில் எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் அப்படியே டிசைன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா டிசைன் ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு லப்பர் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லப்பர் மெட்டீரியல் நமக்கு நல்லாவே இருக்கு. ஸோ நீங்கள் வேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எந்த இஷ்யூ வந்து இருக்காது. நல்லா ஸ்மூத்தாக வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. தென் அது கீழே உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயரோட குவாலிட்டி நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த இயர்ஃபோனோட பேக் சைடில் உங்களுக்கு வந்து மேக்னெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம ஜஸ்ட் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த மேக்னெட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் கேட்டு இருக்கும்போது பவர் ஆஃப் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இது ரெண்டு அட்டாச் பண்ணால் மட்டும் போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நெக் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிரும். திரும்பி ஆன் பண்ணுறதுக்கு வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணினா மட்டும் போதும். அதுவே வந்து பார்த்து ப்ளூடூத் வந்து கனெக்ட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பேரிங் பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத் 5.0 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 10 மீட்டர் ரேஞ்ச் வந்து இருக்கு. பேரிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக வந்து டிவைஸில் கனெக்ட் ஆயிடுது. சப்போஸ் உங்களுக்கு பேரிங்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நமக்கு சென்டர் பவர் பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க பேரிங் மோட் வந்து போயிடும். அதுக்கப்புறம் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபிட்டிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா பர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஆகுது. கரெக்டாக நமக்கு இயர் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபிட்டிங் எனக்கு இந்த OnePlus Bullet Wireless Z2 ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நமக்கு எதுவுமே வந்து பார்த்தா கொஞ்சம் நடுவர மாதிரியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. இயர் டிப்ஸ் மட்டும் வந்து பார்த்தா கரெக்டாக வந்து மாட்டிக்கிங்க. சப்போஸ் உங்களுக்கு இயர் டிப்ஸ் வந்து நல்லா செட் ஆகலை அப்படின்னா உங்களால் வந்து பார்த்து பேஸ்லாம் ஃபீல் பண்ண முடியாது. ஸோ இயர் டிப்ஸ் ரொம்ப முக்கியம். கரெக்டாக உங்கள் காதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தா ஃபிட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபிட்டிங் இந்த OnePlusல வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டிசைனே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான டிசைனாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த நெக் பேண்டோட பிளேஸ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு லெஃப்ட் சைடில் உங்களுக்கு மேலே வந்து LED இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நெக் பேண்ட் ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரெட் கலர் லைட் வந்து இருக்கும். பேரிங் வரும்போது உங்களுக்கு வந்து ஒயிட் கலர் தெரியும். அது கீழே உங்களுக்கு வந்து வால்யூம் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பட்டன் மைனஸ் பட்டன் இருக்கு. சென்டரில் உங்களுக்கு வந்து பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட்லேயே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பனாக வந்து இருக்கு. ஸோ நான் கூட வந்து பார்த்தா ஓப்பனாக இருக்கனால வந்து டஸ்ட் போய் அடைச்சிருமோ இல்லை ஏதாவது ப்ராப்ளம் வருமோ வச்சேன். ஸோ அது நமக்கு வந்து எந்த இடத்துல வந்து பிரச்சனை வந்து கிடையாது. தென் டைப் சி பேக் சைட்லேயே உங்களுக்கு வந்து ஒரு மைக் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா OnePlusோட பிராண்டிங் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு எதுவும் வந்து கிடையாது. இன்னொரு 4 பைக் நமக்கு வந்து இயர்ஃபோனில் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் வந்து இதில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் 12.4 mm டிரைவர் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. இந்த நெக் பேண்ட் வந்து பார்த்தா பேஸ் தான் மோஸ்ட்டாக வந்து டியூனிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பேஸ் ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது. ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து பார்த்தா லாஸ்ட்லெஸ்ஸான சாங்ஸ்லாம் கேட்கும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தா கேட்குறீங்க லாஸ்ட்லெஸ் சாங் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட்லெஸ் சாங் நமக்கு வந்து நிறைய வெப்சைட்டில் வந்து பார்த்தா ப்ராப்பராக வந்து கிடையாது. ஸோ நீங்கள் அதுக்கு பதிலாக வந்து பார்த்தா ஆப்பிள் மியூசிக் வந்து பை பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு வந்து லாஸ்ட்லெஸ் சாங்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போதைக்கு இந்த மியூசிக் ஸ்ட்ரீமிங் சர்வீஸ்லேயே நமக்கு வந்து பார்த்தா ஆப்பிளில் மட்டும் லாஸ்ட்லெஸ் சாங்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது யூஸ் பண்ணுங்கள். ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 99 ரூபாய் வந்து பார்த்தா மாதம் கட்டுற மாதிரி இருக்குது. ஆப்பிள் மியூசிக்லேயே உங்களுக்கு வந்து ஃபேமிலி பிளான் வந்து இருக்குது 150 ரூபா. ஓகே, ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா 5 பேர் வரைக்கும் வந்து பார்த்தா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து செக் பண்ணுங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா மாதம் உங்களுக்கு வந்து 30 ரூபா தான் இருக்குது. ஸோ 30 ரூபாய்க்கு உங்களால் வந்து சூப்பரான சாங்ஸ் வந்து கேட்டுக்க முடியும். நல்ல ஒரு மியூசிக் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா MP3 சாங்ஸ் வந்து பார்த்தா அவாய்ட் பண்ணிட்டு லாஸ்ட்லெஸ் சாங்ஸ் வந்து கேளுங்க. ஸோ இன்னும் கூட உங்களால் வந்து நல்ல மியூசிக் வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ முதல்ல சொன்ன மாதிரி தான் பேஸ் நமக்கு ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ வாய்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக வந்து இருக்கு. நம்ம சவுண்ட் ஜாஸ்தியாக வச்சாலும் நமக்கு வந்து கரகர அந்த மாதிரி சவுண்டில் எதுவுமே வந்து பார்த்தா கேட்கறதுல ரொம்ப சூப்பராக வந்து இருக்கு. சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு 10 out of 10 வந்து ஈஸியாக வந்து கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கால் குவாலிட்டி ரொம்ப சூப்பராகவே இருக்கு. இதில் நமக்கு வந்து ANC அந்த மாதிரி ஃபீச்சர்லாம் வந்து கிடையாது. ஸோ OnePlus Bullet Wireless Z2 ANC வந்து இருக்கு. அது 2200 ப்ரைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஆஃபர் டைமில் 2000 ரூபாய்க்கு வந்து கிடைக்கும். அது நமக்கு வாங்குறது வந்து ஒர்த்து கிடையாது. இதுக்கு பதிலாக நீங்கள் CM1 நெக் பேண்ட் ப்ரோ வந்து வாங்கிட்டு போயிடலாம். கால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. நல்லா நீட்டாகவே இருக்கு. IP ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் IP55 வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம வியர்வெல்லாம் பட்டுச்சு அப்படின்னா அந்தளவுக்கு வந்து பெரிய பிரச்சனை வந்து கிடையாது. ஸோ நானே ஒரு 2-3 டைம் வந்து பார்த்தா மழையெல்லாம் ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். ஸோ அந்த டைம் கூட எனக்கு வந்து எந்த பெரிய பிரச்சனையும் வரல. நெக்ஸ்ட் ஒன் பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா அட்டகாசமாக வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. 220 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கிளைம் பண்ணுறது வந்து இப்போ 30 hours பிளேபேக் வந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் நம்ம யூஸ் பண்ணதில் வந்து பார்த்தா ஆவரேஜாக நமக்கு வந்து 26 மணி நேரம் வந்து பார்த்தா அசால்ட்டாக வந்து கிடைக்குது. பேட்டரி பேக்கப் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி கேட்டால் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்குது. நீங்கள் 10 minutes சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா 20 hours பிளேபேக் வந்து இருக்குது. ஸோ அது நமக்கு வந்து நிறைய டைம் எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே, பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் நான் வீக்லி ஒன்ஸ் தான் சார்ஜ் பண்ணுவேன். ஸோ பேட்டரி லைஃப்ல எந்த கம்ப்ளைண்ட் இல்லை, சூப்பராகவே இருக்குது.
ஓகே, ஃபைனலாக வாரண்டி பொறுத்த வரைக்கும் 1 இயர்க்கான வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் ப்ளஸில் வாரண்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ நானே ஒரு 2 டைம் வந்து பார்த்தா வேறு ஃப்ரெண்டுக்குலாம் வாரண்டி கிளைம் பண்ணி கொடுத்துருக்கேன். ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸாக கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 10 to 14 டேஸ்க்குள்ளேயே நமக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதில் எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. ஒன் ப்ளஸ் ப்ராடக்ட் எப்படி வாரண்டி கிளைம் பண்ணுறது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஃபைனலாக ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் 2000 rupees அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கே வந்து பார்த்தா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான நெக் பேண்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம நிறைய டைம் சேல் நமக்கு வந்து பார்த்தா 1400 அந்த ப்ரைஸில் தான் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து பார்த்தா கண்டிப்பாக ஒரு கில்லர் ப்ரைஸ், நீங்கள் யோசிக்கவே தேவையில்ல, கண்டிப்பாக வந்து வாங்கிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை கிடையாது. சேல் இல்லாத டைம் உங்களுக்கு வந்து 1800 ப்ரைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஒன் சேல் வரும்போது வந்து பார்த்தா 1400 அந்த ப்ரைஸ்க்கு வந்து வரும். அப்போ நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. கொஞ்ச நாளில் வந்து ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டேஸ் வந்து வருது, கண்டிப்பாக அந்த டைமில் வந்து ப்ரைஸ் கட் ஆகும். ஓகே, இந்த நெக் பேண்ட் வாங்கலாமா இல்லை சிஎம்எஃபோட நெக் பேண்ட் ப்ரோ வாங்கலாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னா வந்து பார்த்து இந்த நெக் பேண்டுக்கு அந்த நெக் பேண்ட் பெரிய வித்தியாசம் வந்து கிடையாது, ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். பட் உங்களுக்கு வந்து கால்ஸ் ரொம்ப முக்கியம் நினச்சிங்க அப்படின்னா ஏஎன்சி வந்து கொடுத்துருக்காங்க, அதான் வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். உங்களுக்கு வந்து மியூசிக் நான் ஜஸ்ட் பாட்டு கேட்குறதா என்னோட மெயின் ப்ரியாரிட்டி, கால் எப்பயாவது நான் பேசுவேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா OnePlus Bullot Wireless Z2 வந்து வாங்கிக்கோங்க. ஓகே, எனக்கு கால்ஸ் அதுக்கப்புறம் மியூசிக் ரெண்டுமே ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சிஎம்எஃபோட நெக் பேண்ட் ப்ரோ வந்து வாங்கிக்கோங்க. அதுவும் நமக்கு சேலில் வந்து பார்த்து 1800 ப்ரைஸ் வந்து வரும். அப்போ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது 2 ப்ராடக்ட்கான பெஸ்ட் பை லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.